ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி அப்பளத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எக்ஸிபிஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸிபிஷன் எங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆதம்பாக்கம் ஏரியாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு பக்கத்தே தான் இருக்குது. இங்கே வந்து பைக்குக்கு 50 ரூபா பார்க்கிங்கும், காருக்கு வந்து 100 ருபீஸ் பார்க்கிங்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்து காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆஃபர்ஸ்லேயும் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு இன்க்ளூடிவாக இருக்கும், ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவதார் வேர்ல்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இதுக்குள்ளே போனீங்கன்னா கூட நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ணி போயிடலாம். இல்லை 3 ஈவெண்ட்டுக்கு வந்து 300 ருபீஸ் ஒரு பேசிக் காம்போ இருக்குது, அது பார்க்கலாம். இந்த வீடியோவில் உள்ளே போகும்பொழுது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அட்மாஸ்ஃபியருங்க. உள்ளே போகும்போது நானே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா உண்மையிலேயே ஒரு செகண்டு அந்த பிங்க் ஆம்பியன்ஸுக்கு நான் நிஜமாகவே அவதார் வேர்ல்டுக்குள்ளே தான் போயிட்டேனான்னு ஒரு ஃபீல் கிடச்சிது. இங்கே வந்து ஒரு பாத்வே செட் பண்ணியிருக்காங்க. அந்த பாத்வே மேலேயே நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்து வாங்க. மேடு பள்ளம் கொஞ்சம் இருக்கும். கார்பெட் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் மெட்டீரியல் இருக்குது இல்லையா, ஸ்டைரோஃபோம், தெர்மோகோல், அந்த மாதிரி மெட்டீரியல் தான் செஞ்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே இந்த எல்இடி லைட் வச்சு பாருங்களேன், எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை செஞ்ச இந்த ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக பாராட்டணும். அந்த செடியெல்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்குது. இல்லை என்னென்னா, அந்த செடியில் வந்து வர லைட்டை இடத்த வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக காட்டுது. இந்த கீழே எல்இடிலாம் பாருங்களேன், எவ்வளோ உயிரோட்டமாக இருக்குது பாருங்கள். நம்ம பாட்டிலில் படிச்சிருக்கோம்ல, நெப்பந்தஸ் பிக்சர் பிளான்ட், இந்த பூச்சிலாம் சாப்பிடும்ல, அது அப்படியே ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. கண் கவரும் வண்ணமாக இருக்குது. கலர்லாம் பெயிண்ட் பண்ணி பெரியவங்க நமக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் அவதார் ஃபேனாக இருந்தால் சொல்லவே வேணாம், நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போய்டும் உங்களை. குழந்தைங்களுக்கெலாம் வந்து இது அன்ஃபர்கட்டபிள் மெமரியாக இருக்குங்க. அதில் வர ஒரு அனிமலுங்க இது. அவதாரில் வர மாதிரி ரோபோட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்விங் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. க்யூட்டாக இருக்க பார்க்குறதுக்கு. அங்கங்கே இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் வச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் நின்றுக்கும் பொழுது அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கூல் ப்ரீஸ் கிடைக்குது. மற்றபடி சம்மர்னால் சம்மர் சொல்லும்போது ஒரு ஷாக்குங்க. என்னன்னு பார்த்தா, ஒருத்தர் வந்து ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லி கை கொடுத்துட்டு போகிறாரு. இவர் என்னடா இது ப்ளூ கலரில் ஒன்று போதும் பார்த்தா, அவதார் ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாருங்க. தலையில் அந்த முடி, ப்ளூ ஸ்கின் பெயிண்ட்டு, ஜீன்ஸ், அந்த வால், கையில் ஒரு போர்டு, எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி அந்த ஏர் கண்டிஷ்னர்கிட்ட காற்று வாங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஐபி வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிட்டு போனார். ஸோ க்யூட். இந்த மரத்துக்கிட்ட வந்தால் உங்களுக்கு வந்து அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் மாதிரி அந்த லைட்டு வந்து அப்படியே க்ளோ ஆகுது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கும் பொழுது. இங்கே ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அந்த டிஸ்க் ஆஃப் வீல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம நின்றுக்கணுமா. 2 பேருக்கு 50 ரூபா. அதில் வந்து இந்த ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட் இருக்குது. உங்கள் கேமரா மொபைல் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேட்டிங் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், உங்களை நீங்களே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெளிச்சத்தில் நம்ம முகம் அந்த கேமராவில் படுமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த லோ லைட்டில் இந்த மாதிரி கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் வீடியோ கிளாரிட்டி வருமா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்கள் பதில் மற்ற யூசர்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த கேமரா வந்து படம் பிடிச்சிட்ருக்கு 360 டிகிரிஸில்.
இந்த சம்மர் கெட்டவேல இந்த இடம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஜூன் 6 வரைக்கும் நடக்குது. ஈவினிங் 4:00 தான் தொடங்குது சார். இங்கே பாருங்களேன், இது இன்னொரு அவதார் அனிமல். ரொம்ப பயமுறுத்தாமல், ரொம்ப குழந்தைத்தனமாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குங்க, சின்ன பசங்க பார்க்குற மாதிரி. இந்த அவதார் ரூம் முடிஞ்ச உடனே இந்த சீ மெர்மெய்டு, கடல் கன்னி இருக்கிற மாதிரி இருக்கிற அடுத்த செக்மெண்ட்டு போயிடும். ஸோ அங்கே வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்டிங் நீமோவில் வர கோரல் ஃபிஷஸ் மாதிரி ஒரு பொம்மைங்க, இந்த ஸ்பாஞ்ச் பாப் கார்ட்டூன் அந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து இந்த டேங்க்கில் போட்டு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே. ஸோ இதோட கன்க்ளூஷன் வீடியோஸ் தான் அடுத்தடுத்து இருக்கும். இந்த மெர்மெய்டு, டோம் ஷோ, ஸ்னோவெல்லாம் உள்ள எப்படி இருக்குன்னு அடுத்தடுத்த செக்மெண்ட் வீடியோஸில் பார்க்குறேன். வீடியோ கண்டுகளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.